1 கொரிந்தியர் 9:15. அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். ஒரு பெரிய மேன்மை பாராட்டல் பவுலுக்கு இருந்துச்சு. என்ன மேன்மை பாராட்டல்? அப்போஸ்தலர் 20:33 அவன் சொல்கிறான், ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. 35, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். அவன் சொல்கிறான், ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. ஒரு வசதியான பணக்கார சகோதரனை ஒரு முறை சந்தித்தேன். அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. ஒரு தொழில் ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருந்தார். அவருடைய குடும்பத்தார் மிகவும் வசதியானவர்கள், கல்வி நிறுவனங்களை எல்லாம் நடத்துகிறார்கள். அதிலே அவருக்கு பங்கு உண்டு. வசதியானவர். அவர் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தார். அப்புறம் அந்த சபைக்கு போகிறத நிறுத்திட்டார். அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன் அந்த சபைக்கு போகிறத நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் ஒரு நல்ல கார் வச்சுருக்கிறேன். இந்த சபையினுடைய போதகர் என்ன சொன்னார், அவர் சபையை விரிவாக்கி கட்டுவதற்கு நிதி சேகரித்தார். அப்போ சொன்னார், உங்கள் காரை விற்று நீங்கள் கொடுங்க, சபை கட்டுவதற்கு கொடுங்கன்னு கேட்டார். என்கிட்ட நேரடியாகவே கேட்டார், உங்கள் காரை விற்று சபை கட்டுவதற்கு பணம் கொடுங்கன்னு கேட்டார். அது எனக்கு மனசுக்கு சரியாக படலை. நானே அதை செய்யணும். கர்த்தர் என் கூட பேசி நானே அந்த காரை விற்று பணம் கொடுக்கறது வேற. அவர் கேட்கலாம், உங்களால் முடிஞ்சதை கொடுங்க சபை கட்டட பணிக்குன்னு கேட்கலாம், அது தப்பு இல்லை. உங்கள் காரை விற்று நீங்கள் சபை கட்டட பணிக்கு பணம் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டார். அது என் மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் போகிறது இல்லைன்னார். அந்த மாதிரி நமக்கு ஊழியக்காரன் தனக்காக கேட்காம இருக்கலாம், ஊழியத்துக்காக கேட்கலாம். ஆனாலும் மக்களிடமிடம் இருக்கிற பொருட்களை இச்சிக்கக்கூடாது. அது ரொம்ப அழகாக பவுல் சொல்கிறான், ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. அது ஒரு பெரிய, அவனுக்கு அது ஒரு மேன்மை பாராட்டல். அந்த மேன்மை பாராட்டலை யாராவது அவமாக்கினா நான் செத்து போயிடுவேன்றான். இது ஒரு மேன்மை பாராட்டல். அது மாதிரி சாமுவேலாலும் சொல்ல முடிஞ்சது. 1 சாமுவேலில் நம்ம பார்க்குறோம், சாமுவேலுடைய பிள்ளைகள் லஞ்சம் வாங்கினார்கள். சாமுவேலுடைய பிள்ளைகளை நிர்வாகத்தில் தனக்கு உதவி செய்வதற்காக சாமுவேல் நியமித்தான். அவர்கள் லஞ்சம் வாங்கினார்கள். அப்போ 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம், ஜனங்கள்லாம் சொன்னாங்க, உங்கள் பிள்ளைங்க சரியில்லை, உங்களை மாதிரி இல்லை, லஞ்சம் வாங்குறாங்க, அதனால எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அப்போது சாமுவேல் என்ன சொல்கிறான், அவனால் அடித்து பேச முடிஞ்சுது. நான் யாருடைய பொருளையும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை என்று அவனால் அடித்து பேச முடிஞ்சுது. நான் யாருடைய ஆட்டையாவது மாட்டையாவது கழுதையாவது நான் எடுத்தேன்னா சொல்லுங்க என்று அவன் சாமுவேலால் அடித்து சொல்ல முடிஞ்சது. அதுதான் மேன்மை பாராட்டல். யார் பொருளுக்கு நான் ஆசைப்படலை, அந்த மேன்மை பாராட்டல் இருக்கணும். யாருடைய பொருளையும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை என்கிற அந்த மேன்மை பாராட்டல் அவசியம். அது பவுலுக்கு இருந்துச்சு. யாருடைய வெள்ளியையும் பொன்னையும் நான் இச்சிக்கலை. இச்சிக்கிறதே அடுத்தவனுடைய பொருளை இச்சியாது இருப்பாயாக. எனக்காக இல்லாட்டாலும் ஊழியத்துக்காக. இவ்வளோ பணம் வச்சுருக்காங்களே, ஊழியத்துக்கு கொடுத்தா என்ன, இவ்வளோ நகை வச்சுருக்காங்களே. இன்னொரு ஊர்லேயும் அது நடந்துச்சு. அந்த குடும்பம் அந்த சபையில் ரொம்ப ஈடுபாடாக இருந்துச்சு. அந்த தம்பி அந்த சபையில் மூப்பராக இருந்தார், ஊழியெல்லாம் செஞ்சார். திடீர்னு நின்றுட்டாங்க. இந்த பாஸ்டர் கூட என்கிட்ட சொன்னார், அவங்க வர்றதை நிறுத்திட்டாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் போய் கேட்டேன், ஏன் நின்றுட்டீங்க? அந்த சபைக்கு நீங்கள் போனீங்களே, உற்சாகமாக போனீங்க, முன்னால் நின்னீங்க, மூப்பராக இருந்தீங்க. இல்லை, அவர் இடம் வாங்கிறதுக்கு நகை கேட்டார். விளையாட்டு அவர் மொத்தத்தில் கேட்டிருக்கலாம், பொதுவாக நகை கூட நீங்கள் கொடுக்கலான்னு கேட்டிருக்கலாம். இல்லை, நேர்லேயே கேட்டார், இவ்வளோ நகை வச்சுருக்கீங்களே. அவள் நிறைய நகை போட்டிருப்பா அந்த சகோதரி, திருநெல்வேலிக்காரி, அதனால் நிறைய நகை போட்டிருப்பா.
அந்த பாஸ்டர் வாயை திறந்தே கேட்டுட்டார், இவ்வளோ நகை போட்டிருக்கீங்களா, கொஞ்சத்தை நீங்கள் கொடுக்கலாமே சபை நிலம் வாங்குவதற்கு. அப்புறம் அவங்க அந்த ஆவிக்குரிய சபையை விட்டுட்டு பாரம்பரிய சபைக்கே போயிட்டாங்க. இன்னொரு சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு போனாலும் நகையை தானே கேட்பாங்கன்னு. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட நான் தெரியப்படுத்தினேன் இன்னொரு மூலமாக, இதனால் தான் போய்விட்டார்கள். அதுக்கு அவர் சொன்ன பதில் நான் விளையாட்டாக தான் கேட்டேன், நான் தமாஷா கேட்டேன், உங்கள் நகையை கூட நீங்கள் கொடுக்கலான்னு. அவங்க அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொன்னார். தமாஷா கேட்டாரோ சீரியஸாக கேட்டாரோ, அடுத்தவன் பொருள் இவ்வளோ நகை வச்சுருக்கானே, ஊழியத்து அவர் தனக்கு கேட்கல, ஊழியத்துக்கு தான் கேட்டார். இவ்வளோ நகை வச்சுருக்காங்களே, கொடுத்தா என்ன என்று ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அது பவுலுக்கு வரலை. பவுலால் சொல்ல முடிஞ்சுது, சாமுவேலால் சொல்ல முடிஞ்சுது. அந்த மேன்மை பாராட்டல் எல்லாருக்கும் இருக்கணும். எவன் பொருளுக்கு நான் ஆசைப்படலை, எவன் பொருளையும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்தவனுடைய வேலைக்காரியை, அடுத்த அயலானுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, ஆட்டையாகிலும் மாட்டையாகிலும் கழுதையாகிலும் இச்சையாதிருப்பாயாகன்னு வேதம் சொல்லுது. ஒருவர் சொன்னார், அடுத்த ஆளுடைய ஆத்மாவை இச்சையாதிருப்பாயாக. அடுத்த சபையில் இருக்கிற ஆத்மாவை நீ இச்சித்து நீ அது உன் சபைக்கு கொண்டு வர முயற்சிக்கக்கூடாது, அது தப்புன்னு சொன்னார். உண்மைதான். அந்த மேன்மை பாராட்டல் அவசியம். பவுல் சொல்கிறான், இந்த மேன்மை பாராட்டலை ஒருத்தன் தப்புன்னு சொல்லிட்டானா நான் உயிரை விட்டுருவேன்றான். உயிருக்கு சமமாக அதை உயிரை விட அதிக பெருசாக வச்சுருந்தான். எவன் பொருளுக்கு நான் ஆசைப்படலை, எவன் பொருளையும் நான் எடுக்கலை, எவங்கிட்டையும் போய் பொருள் அதை கூட இதை கூடன்னு கேட்கலை என்பதை அவனுடைய உயிரை விட மேலான மேன்மை பாராட்டலாக வச்சுருந்தான். நம்முடைய மேன்மை பாராட்டல் எப்படிப்பட்டது? நாம் எப்படி காணப்படுகிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.